ஸோ 2026 பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு மர்டர் மிஸ்டரி த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்னு திரைப்படத்தோட ரிவ்யூ பத்தி இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது சென்னை சிட்டியில் நடந்த ஒரு பெண்ணுடைய ரேப் அண்ட் மர்டர் கேஸ் சுத்தி இந்த படத்தோட கதைகளை வந்துட்டு நடக்குது. ஸோ இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸை பாத்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டு ரீஓபன் பண்றாங்க. இதுல ஜெனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு இவங்க ஃப்ரெண்டு கூட கார்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. சோ திடீர்னு இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா யாருமே இல்ல. சோ யார் அப்படின்னு தெரியாத ஒரு நபர் பாத்தீங்கன்னா இவங்க பிளாட்டுக்கு வந்துட்டு இவங்களை வந்துட்டு கற்பழிச்சு கொலையும் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் போலீஸ் இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தெரிய வரக்கூடிய உண்மைகள்லாம் என்ன, கடைசியா அந்த நபரை அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மேஜரா பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் ஜேர்னல் தான் கொண்டு போயிருக்காங்க. அதோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர ஒரு சில சீன்லாம் வந்துட்டு நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் தான் இருந்துச்சு. இந்த பக்கம் ஆக்டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பர்பஸை கொடுத்துருந்தாங்க. மெயினா அந்த படத்தோட முக்கால்வாசி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த கில்லர் யாரு அப்படின்ற ட்விஸ்ட் அப்படின்றது நல்லாவே மெயின்டைன் ஆயிருந்துச்சு. இதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பப்ளிக்கு வந்துட்டு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேஸ் எடுத்து விசாரிக்கக்கூடிய சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாவே இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஏன்னா படத்துல அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஒரே சம்பவங்கள் ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஓவரலா பார்க்கும்போது பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு ஓகேவான கிரைம் த்ரில்லர் படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.